கஷாயம். ஐயோ, என்னங்க இப்படி படுத்திருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன். சும்மா படுத்திருக்கீங்களா? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது வெயிட் தூக்கி இருக்கேன்ல, அதான் முதுகு பிடிச்சிருக்கு. வெயிட் நானு அதுக்கு தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. இப்ப இதெல்லாம் தேவையா? ஏங்க, போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்கணும்ல. போட்டி வேற டிபார்ட்மெண்ட், இந்த வலி வேற டிபார்ட்மெண்ட். என்னங்க நீங்க தீபாவளி அதுமா இப்படி படுத்திருக்கீங்க? சரி, நான் போய் ஒத்தடம் கொடுக்க வெந்நீர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், மாத்திரை இருக்கு, போட்டா சரியா போயிடும். சும்மா எல்லாத்துக்கும் மாத்திரையே போட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஹலோ ஹலோ, வெளியில போய் நான் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்புறம் வலிக்காத மாதிரி நான் சீன் போட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும். சொல்லலைங்க, சொல்லல, போதுமா? சார், நீங்க பெரிய ஆளு. நீங்க உங்க வைஃபுக்கு பெரிய பெரிய காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனா நாங்க பழைய ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் ஸ்ருதி மதுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. அதனால தான் சின்ன கிஃப்டா இருந்தாலும் ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கணும்ல சார். அதான் ஸ்ருதி, வா கொடுத்துல வா. ஜீவா, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி பாக்குறாங்க? அவர் gift தானே கொடுக்கறாரு. அது ஒண்ணும் இல்ல, என்னவா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல, நான் அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறேன். நோ நோ நோ, நீங்க இதை இப்பவே ஓபன் பண்ணி பார்க்கணும். இது நீங்க ஓபன் பண்ணணும், எல்லாரும் அதை பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசையே. கிரண், மாப்பிள்ள வந்திருக்காரு. அவ கொஞ்ச நேரம் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்க வேணாமா? அப்புறமா ஓபன் பண்ணி பாப்பாங்க. இருக்கட்டும் அத்தை, gift தானே, ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க, அத கௌதம் சரி சொல்லிட்டாருல்ல. ஓகேவா? என்ன இருக்குன்னே தெரியலையே. ஒருவேளை மதுமிதாவும் இவனும் இருக்கிற போட்டோ வச்சிருந்தா என்ன பண்றது? ஐயோ கடவுளே. இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு ஏன் இவங்களை ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சில பேருக்கு சில பேரை ஏன் பிடிக்கும்னு தெரியாமலே பிடிக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு கௌதமினா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இன்னசென்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபைட்டர். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? சோ அவங்க மேல எனக்கு பெரிய அட்மிரேஷன் இருக்கு. சாதாரண படத்துல நடிச்சதுல இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன வரைக்கும், அப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்ல எதிர்கொண்ட பல பிரச்சனைங்க எல்லாத்தையுமே தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே பிடிச்ச விஷயம். அவங்கள நினைச்சாலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவங்களுக்கு இருந்த மெடிக்கல் சேலஞ்ச அவங்க தாண்டி வந்ததெல்லாம் பெரிய போராட்டம் இல்லையா? அதனாலதான் கௌதமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமேசிங் மதுமிதா. அவங்கள வெறும் ஆக்ட்ரஸா மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி பாத்தீங்க பாருங்க. ட்ரூலி கிரேட். என்ன சார்,
இப்போ புரியுதா? எல்லாரும் விட நான் தான் மதுமிதா பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு. இல்ல நான் தானே அந்த கிஃப்ட் கொடுக்கலன்னு சொன்னேன். இப்போ நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். மறுக்கவே முடியாது. இல்ல நீங்க இன்னைக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா இதை விட பெட்டரா ஒரு பெஸ்ட் கிஃப்ட நான் இப்ப கொடுக்க போறேன். இதை விட பெட்டரா ஒரு கிஃப்டா? ஆமா. இல்ல சார், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதை விட பெட்டரா ஒரு கிஃப்ட் மதுமிதாக்கு வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. நான் கொடுப்பேன். அப்படி என்ன சார் அந்த கிஃப்ட்? வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. யாரு? கிஃப்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன். கிஃப்ட் வந்துட்டு இருக்கா? அப்படி என்ன சார் கிஃப்ட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிஃப்ட் வரட்டும், அப்புறம் தெரியும்.